டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் 2024 வருகிற 14ஆம் தேதி நடைபெறப் போகிறது. மிகவும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேர்தல் இது. காரணம், 2022 அன்று அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவை சந்தித்திருந்த இலங்கை தற்பொழுது ஒரு புதிய அதிபரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த அதிபரும் அவர் பெரும்பான்மை பெறாவிட்டாலும் கூட இன்று அவர் அந்த நாட்டினுடைய அதிபராக விருப்ப வாக்குகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் போதுமான ஆசனங்கள் அவருக்கு இல்லாத காரணத்தினால் தற்பொழுது நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அங்கே தேர்தல் நடத்துகிறார். அந்த தேர்தல் தான் வருகிற 14ஆம் தேதி நடக்குது. இது இந்தியாவை பொறுத்தவரையும் எப்படி எம்பிக்கள் போல அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தல் களத்தை புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் இலங்கையில் என்ன விதமான ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள்? இதனூடாக, இந்த நாடாளுமன்ற தேர்தலூடாக தமிழ் மக்கள், ஈழத்தில் உள்ள வாக்காளர்கள் என்ன கடமையாற்ற வேண்டும், என்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும், என்ன விதமான கோரிக்கைகளை அரசாங்கத்திலிருந்து பெற வேண்டும் என்கிற பல்வேறு கோணங்களில் தற்பொழுது நோர்வேயில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மூத்தவர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் அவரைத்தான் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி மெய்யறிவாள் அவர்களே. நோர்வே நாட்டிலிருந்து நல்லையா சண்முக பிரபு. ஆனால் இப்பொழுது தற்சமயம் அனுரா குமார திசுநாயக்கா அவர்கள், அதாவது நான் அவரது கட்சியில் 78ஆம் ஆண்டிலிருந்து 83ஆம் ஆண்டு வரை நான் அவரது கட்சியில் அவரது 3 பேர், ஒருவர் மைப கருணசேன, மற்றவர் சிசிர குமார காமினி குமார, மற்றது மிஸ் கமகேன். 3 பேரும் அடிக்கடி என்ன பொலிட்டிக்கல் நான் அவர்களுடைய கட்சியை பற்றி கூற சொல்லி ஒரு ஓப்பன் மைண்டா இருந்தபடியா அதை கூறினார்கள். நான் அதை கேட்டு அவர் அப்பொழுதே சொல்லுவார்கள், UNPSLP 2 கட்சியும் நீங்க நம்பாதீங்க, அவங்க கொஞ்சம் இனத்துவசியல் சொல்லி. ஆனா இவர்கள் அனைவரும் பார்த்தால் இவர்கள் கூடுதலா கிராமத்தை சேர்ந்த ஒரு வறிய பின்னணியை கொண்ட வாய்ப்பு மறுக்கப்பட்ட இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள். அப்பொழுதுதான் அதில் தான் நான் அவர்களுடன் சேர்ந்த பொழுது எனது 81ஆம் ஆண்டு நான் அந்த எம்ஜிஆரிடம் போக முன்பு அவர்கள் என்னை MP ஆக்கினார்கள். நான் எம்ஜிஆரிடம் போகும் பொழுது மற்றவர்கள் யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் திரும்பி வந்த பொழுது யாரோ அறிந்து கொண்டு நான் இருந்த பிரதினியா பல்கலைக்கழக மாஸ் மண்டபத்தை அட்டாக் பண்ணினார்கள். நல்ல காலம் நான் அன்று இறைவன் அருளால் காப்பாற்றப்பட்டேன். நான் கொழும்புக்கு சென்று விட்டேன், ரேடியோ சிலோனில் ஒரு அனௌன்சர் இன்டர்வியூக்காக. திரும்பி வந்த பொழுது ஒரு சிங்கள அம்மையார், அவர் அவரை வீட்டில் நாங்கள் தமிழ் மாணவர்கள் ஒருவரிடம் இருந்தோம். உண்மையான பௌத்தர்கள். அவருடைய கணவன் நூலகத்தில் பணிபுரிகிறார், பல்கலைக்கழக நூலகத்தில். அவருக்கு 3 பிள்ளைகள். மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் உண்மையான புத்திஸ்ட் என்பதை நான் உணர்ந்தேன். அப்பொழுது அவர் என்னை கண்டுவிட்டு வழியில், புத்தா உனக்கு இந்த பிரச்சனை என்னால் நீ எங்களை வீட்டுக்கு வந்து சேர், பயப்படாத என்றார். நான் எனக்கு என்ன பிரச்சனை என்ன சொன்னார், இரவு உங்க அட்டாக் பண்ணார்கள், உனக்கு நீ இல்லையா அங்கே? நான் இப்பொழுதுதான் கொழும்பிலிருந்து வருகிறேன் என்று அப்படி சொல்லி போட்டு நான் அதுக்கப்புறம் அப்படி அருமையான சிங்களவர்களையும் நான் எனது வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். அப்புறம் இந்த தடவை அனுரா குமார திசுநாயக்கா வர முன்பே நான் எழுதினேன், இப்படி இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் மட்டும் லிஸ்ட் பண்ணினேன். லிஸ்ட் பண்ணி இப்ப பிரசிடண்டா வந்தாப்புறம் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டேன். அதுல முக்கியமா சொன்னது, எல்லா மாகாணங்களுக்கும் ஃபுல் ஆட்டோனமி கொடுப்போம், தன்னாட்சி. அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு கம்யூனிகேட் அல்லது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன், மற்ற நியூ ஐடியாஸ், நியூ ஆக்ஷன்ஸ், இந்த வழியில மற்ற மாநிலங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் அல்லது ஆலோசனை சொல்லலாம். மற்றும்படி அந்தந்த மாநிலம், இப்ப உதாரணமா கிழக்கு மாகாணங்கள், ஏற்கனவே கிழக்கு மலையகம் எங்களிடையே ஒரு நல்ல நட்புணர்வு இருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் கணிசமாக உதவி செய்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணம், மலையகம், வடக்கு என்று எல்லாருக்கும், அதுபோல இந்தியாவில் இருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும், அதாவது தமிழ் அகதிகளுக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். தற்பொழுது நான் அவரிடம் கூறியிருக்கிறேன் என்னென்றால், அதாவது சகல மாகாணங்களுக்கும் ஃபுல் ஆட்டோனமி. அதே போல் நான் இந்தியாவிலும் சகல மாநிலங்களுக்கும் ஃபுல் ஆட்டோனமி. அதே நேரம் டிக்னிட்டி, சேஃப்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ஃப்ரீடம், மற்றது ப்ரோக்ரஸ், ஹார்மோனி, ஹாப்பினஸ், டெமோக்ரஸி, இவ்வளவுக்காண்டியும் நான் என்னாலான பணிகளை சகல மக்களும் என்ஜாய் பண்ணணும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறேன்.
இப்பொழுது அனுராக் குமார திசநாயக்காவுக்கு எழுதியிருக்கிறேன் என்றால் அவரது தாயின் முகத்தை பார்த்த பொழுது அவரது தாயார் ஒரு உண்மையான புடிஸ்ட் என்றதை அவரது பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். அதே போலத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி நான் பல திட்டங்களை கொடுத்திருக்கிறேன். அதற்கு அவர்களின் மூலம் நல்ல நல்ல சமிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக அந்த உள்ளே இருக்கும் இன்னும் பல பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அதாவது அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று. அதே போல் புத்த பிக்குகளும் பல திருமதி ராஜபக்ஷ அவர்களும் யுத்தத்தில் பல சிறுவர்களை கொண்டு போனார்கள் தெற்குக்கு. அவர்களெல்லாம் வீடுகளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமைகள் போலவும், மற்றது புத்த மடாலயங்களில் ஒரு இளம் புத்த பிக்குகளாக ஒரு வித சிறையிலும். அதே நேரம் நமது தமிழ் தாய்மார் 2500 தமிழ் தாய்மார் துன்பப்பட்டு தமது பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களை எல்லாம் அவர்களது வீடுகளுக்கு வந்து சேருவதற்கு ஒழுங்கு செய்யும்படியும், மற்ற யார் யாரை அரெஸ்ட் பண்ணணும் என்று நான் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தேன். அதுல முக்கியமானாக்கள் வந்து முதலாவது கோத்தபாய ராஜபக்ச, அடுத்தது மஹிந்த ராஜபக்ச, அடுத்தது ரணில் விக்ரமசிங்க, அதுக்கடுத்து பசில் ராஜபக்ச, இப்படி ஒரு லாங் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல அவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிஸ்ட்ல செய்து கொண்டுவார். அதுல முக்கியமா லோகான் ரஹ்பத் என்பவர் 2001 நினைக்கிறேன் தேர்தலின் போது அவர் உடத்தல வியன் என்ற கண்டிக்கு கிட்ட உள்ள ஒரு இடத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10 முஸ்லிம் இளைஞர்களை அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அதாவது தங்களது தேர்தல் வேட்பாளருக்காண்டி ஒரு வாகனத்தில் சென்ற பொழுது இவர்கள் ஒரு இனவெறியில் அவர்களை சுட்டு தள்ளினார்கள். அதில் அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள் கடந்த காலத்தில். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சரியான குற்றவாளிகளுக்கு அவர்களுக்கு எமது வெளிநாடுகளில் நாங்கள் நீதியை எதிர்பார்த்து இவ்வளவு காலம் எல்லாரும் மிகவும் களைத்து போய்விட்டோம். வெளிநாட்டிலே பல்வேறு ஐக்கிய நாடுகள் சபையும் ஒருவித கொரப்ஷனுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த வகையில் நான் வந்து இப்ப கூறுகிறேன் என்றால், நமது ஸ்ரீலங்காவிலே இருக்கிறார் நமது அருமையான இளஞ்செழியன் என்று கூறப்படும் ஒரு அருமையான நீதவான். அவர் யாருக்கும் பயப்படுவரல்ல, அவர் யாருக்கும் அசைய மாட்டார். நீதிக்குத்தான் அவரது தலை வணங்கும். அந்த வகையில் அவரை நீதிபதியாக போட்டு இவர்கள் அனைவருக்கும் குற்றவாளி, இனப்படுகொலை செய்த குற்றவாளிகள் மற்றும் கற்பழிப்பு, தோச்சர், இப்படியான கொலைகள் செய்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆயுள் தண்டனை. அவர்களை கச்சதீவு அல்லது வேறொரு சின்ன தீவில் கொண்டே ஆயுள் முழுதும் அவர்களை அங்க இருக்க பண்ணி அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். மற்றது இவர்களது காசுகள் எல்லா இடம் இருக்கின்றன. துபாய், பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. அந்த காசுகள் எல்லாம் கொண்டு வந்து சைனாவின் கடனை தீர்க்க வேணும். அல்லாட்டில் சைனா லாவோஸ் என்ற நாட்டை இப்போது டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி லாவோஸ் நாட்டை போல இலங்கையும் சில 28ஆம் ஆண்டு டேக் ஓவர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த காசை கட்டாட்டில். மற்றது யுனைடெட் நேஷன்ஸும் வந்து நாங்கள் ஒரு புதுசா ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் தொடங்குவோம், யுனைடெட் காந்தியன் நேஷன்ஸ். இதுல வந்து ஆயுத ப்ரொடியூஸ் பண்ணாத ஆக்கள், கஷ்டப்பட்டாக்கள் 200 நாடுகள்ல கிட்டத்தட்ட 150 நாடு கஷ்டப்பட்ட நாடுகள் இருக்கு. அவைகள் எல்லாரும் சேர்ந்து யுனைடெட் காந்தியன் நேஷன் தொடங்கி இந்த போர்கள், ஆர்ம் ப்ரொடக்ஷன், அணுக்குண்டு இதில் ஒன்றும் இல்லாமல் மற்ற அது என்ற ரிச்சான கண்ட்ரிகள் அதை செய்து விளையாடணும், என்னென்ன செய்யணும். மற்றாக்கள் வந்து நாங்கள் இதை செய்து மற்ற பண்ட மாற்று முறை. உதாரணமா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 1 லிட்டர் டீசல், அதே மாதிரி ஒரு கிலோகிராம் ரைஸுக்கு வேற ஏதாவது சவுதி அரேபியால கிடைக்கக்கூடிய அப்படியான நாடுகளோடு பண்ட மாற்று ஒப்பந்தம் அப்படி செய்து தான் நமது வாழ்க்கை தன்னோன்மை தவிர மீண்டும் பல நாடுகள் பேங்க்ரப்சியில போக போகுது. எனவே இந்த விஷயங்களை தணிக்கிறதுக்காண்டி நாங்கள் புது புது ஐடியாக்களை கையாள வேணும். அதுக்காண்டி நான் நியூ ஐடியாஸ் நியூ ஆக்ஷன்ஸ் ஃபோரம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறேன். இதுல பல்வேறு நாட்டு தமிழர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். மற்றது நானும் இந்த முயற்சிகளை இப்ப நான் இன்னும் ஒரு வீடியோ இப்ப தற்போது டாக்டர் அர்ஜுனா என்று சொல்லி அவருடன் சேர்ந்து மயூரன் சிவபிரகாசம் மற்றும் அட்வொகேட் கௌசல்யா இப்படி இன்னும் ஒரு 9 பேர் எல்லாமாக அவர்கள் போட்டியிடுறார்கள். அவர்களுக்கு மக்களின் செல்வாக்கு வந்து விட்டது. காரணம், மருத்துவத்துறையில் டாக்டர்கள் செய்யும் பல்வேறு ஊழல்களை இவர் ஒரு டாக்டராக இருந்தும் பயப்படாமல் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த எலெக்ஷன் வந்து இன்றைக்கு பல்வேறு தமிழ் கட்சிகள், தமிழ் குழுக்கள் போட்டியிடுகின்றன.
இப்ப எலெக்ஷன் முடிந்த பின்பு யார் வெல்கிறார்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக மக்களால் சரியானவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள். காரணம், மக்கள் இப்பொழுது விழித்துக் கொண்டார்கள். பழைய தலைவர்கள் வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. எனவே இந்த வின் பண்ணினாக்களை சேர்த்து குட் சிட்டிசன்ஸ் அலியான்ஸ் ஸ்ரீலங்கா ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்றேன். காரணம் என்ன, அவைகள் தான் பார்லிமெண்ட்ல போய் இவரோட கதைப்பின, அதாவது அனுராக் குமார திசநாயக்காவுடைய. ஏன்னா நாங்க தனித்தனியை போய் சேர்ந்தா அங்க வாய துறக்கலாம். வேற அனுரா எப்படி செய்வாருன்னு சொல்ல முடியாது. அனுராவின் கட்சியும் வந்து முந்தி கொஞ்சம் இந்த வடகிழக்கு இணைப்பு அதுக்கெல்லாம் எதிர்ப்புகள் செய்தவை, அப்படி சில சில குறைபாடுகள் இருக்குது. ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து அறகலைய ரெண்டு அமைப்பு இருக்கு, அதாவது பீப்புள்ஸ் ஸ்ட்ரகிள் அலியான்ஸ். அதுல வந்து மிச்சம் அருமையான தமிழ் தலைவர்களும் இருக்கிறோம். அதுல முக்கியமானவர் வந்து சிவஸ்திகா அருளிங்கம், மற்றது ரஜீவ் காந்த், இப்படி மற்றது குணரட்னம் அவரும் ஒரு இருக்கிறார். அதே போல முதலிக்கே, மற்றது என்னும் ஒருவர் நோவான் போப்பகே, இவர்கள் எல்லாம் மிச்சம் அருமையான தலைவர்கள். அவர்கள் தான் ஓத்தவாவை ஓட ஓட விரட்டியவர்கள். ஆனபடியால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களோட கதைக்கணும். நாங்கள் அவரோட கதைச்சாத்தான் நான் வேலும் எங்களுக்கு உதவியா இருப்பேன். ஏன்னா அவை ஃபுல் ஓட்டோனமிக்கு சொல்லிட்டோம், அதாவது சமஷ்டிக்கு அவை ஓகே என்று ஏற்கனவே சொல்லிட்டோம். அவையோட நாங்கள் சேர்ந்து அனுராக் குமாரோட கதைச்சா இப்ப அனுராக் குமாரும் சமஷ்டிக்கு ஒத்துக்கொள்வாருன்னு தான் நினைக்கிறேன். இப்ப கடைசி லேட்டஸ்ட் நியூஸின் படி அவர் அதுக்கு ஓமன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் சுமந்திரனை வந்து வெளிநாட்டு அமைச்சராகிறதுக்கு அவர் முயற்சி பண்றார். நிச்சயமாக சுமந்திரன் மக்களால் தோற்கடிக்கப்படுவார். ஏன்னா அவர் வந்து ரணில் விக்ரமசிங்க அனுப்பப்பட்ட ஒரு 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 தூதுவர். அவர் இன்றைக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையை தமிழரசு கட்சியை துண்டு துண்டாக்கி இருக்கிறார். ஆனபடியால் இப்ப அவரை வந்து வெளிநாட்டு அமைச்சர் அனுராக் குமார போட நினைத்தால் அது மிகவும் தவறாக அமையும். அவர் வந்து தமிழ் மக்களால் நிராகரிக்கப்படுவார் வெகு விரைவில். ஆனபடியால் அவர் வந்து ஏற்கனவே அதில் இருந்த தலைவர்களை எல்லாரையும் குழப்பி எல்லாரையும் கலைச்சு மோசம் பண்ணிவிட்டார். ஆனபடியால் மனித எல்லா மீடியாவும் சுமந்திரன் குறித்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடத்த வேண்டும். அடுத்து அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கின்றதை சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டும், அனுராக் குமாராவுக்கும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான், அல்லது அவரை பொது பொது வெளிநாட்டு அமைச்சர் அமைத்து விட்டால் அவர் உலகமெல்லாம் போய் என்ன குழப்படி செய்கிறாரோ தெரியவில்லை. ஆகவே நிச்சயமா அனுராக் குமார் அந்த மிஸ்டேக்கை செய்ய மாட்டார் நினைக்கிறேன் என்று கூறி, எங்களுக்கு இந்த எலெக்ஷனில் தமிழ் மக்களுக்கு தெரியும் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று, யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று. அந்த வகையில் நிச்சயமாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள் நான் நம்புகிறேன். வந்ததும் அவர்களை சேர்த்து குட் சிட்டிசன்ஸ் அலியான்ஸ் ஸ்ரீலங்கா என்று தொடங்கினால் நிச்சயமாக தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்களும் நல்லவர்கள் ஓட் பண்ணுவார்கள். ஐயா, இப்ப வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல பழைய தலைவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, புதியவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல அங்க வாக்காளர்கள் உறுதியா இருக்காங்களாங்கய்யா? நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் அநேகமா இந்த கொமெண்ட்களை பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல, அதுல வந்து ஓப்பனா தெரியுது என்ன, அதாவது சில தமிழ் தலைவர்கள் தாங்களாகவே ஒதுங்கி கொண்டார்கள். அது மிகவும் புத்திசாலித்தனம். ஆனா இன்னும் அந்த மற்றது சில தலைவர்கள், உதாரணமா இப்ப கஜேந்திரகுமார் எல்லாம் தமிழ் தேசியத்தை பத்தி காய்ச்சி கொண்டிருக்கிறார். நான் இங்கு அந்த 700 குடும்பத்தை சேர்ந்த மைக்ரோ லோன் எடுத்த பல தமிழ் குடும்பங்களின் தலைவர்மார் அல்லது தலைவிமார் 700 பேர் மேல தற்கொலை செய்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நான் இங்கு 2018 நோர்வே வெளிநாட்டு அமைச்சின் லீசா கோல்டன், அவர் ஆசியாவுக்கு பொறுப்பானவர், அவருடன் போய் ஒரு ஒரு மணி நேரம் நான் விளங்கப்படுத்தின பிறகு 35 லட்சம் US$ அந்த 700 குடும்பங்களுக்கும் அந்த அவர்களது அந்த கடனை ஃப்ரீ பண்றதுக்கு அனுப்பியிருந்தார் நோர்வே எம்பசி ஊடாக. அதுபோல ILO ஊடாக அந்த மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அவர்களது கடன் நீக்கப்பட்டது என்ற விடயத்தை மங்கள சமர வீர ஒரு ரிப்போர்ட்டில் கூறியிருந்தார். ஆனால் அதே சமயம் நான் அறிந்த வகையில் கஜேந்திரகுமார் அவர்கள் அந்த அந்த மைக்ரோ லோன் கொடுத்த அந்த ஸ்தாபனத்தில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்த என்ற விஷயத்தை எனது நண்பர் ஒருவர் கூறினார். அதை கஜேந்திரகுமார் அவர்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கம் நமது மக்கள் தற்கொலை செய்ய, மற்ற பக்கம் அதில் நமது தலைவர்கள் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம் என்று கூறி, எமது மக்கள் சரியான பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வார்கள். அவர்கள் எல்லாரும் தமிழ் பேசும் சகல எம்பிக்களும் சேர்ந்து மற்றும் சிங்கள நல்ல இடதுசாரிகள் பல பேர் இணைவார்கள். உதாரணமாக PSA, அதாவது பீப்புள் ஸ்ட்ரகிள் அலியான்ஸ், அவர்கள் எல்லாம் இணைவார்கள். நிச்சயமாக சேர்ந்து அவர்கள் குட் சிட்டிசன்ஸ் அலியான்ஸ் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் அனுராக் குமார் அவர்களுடன் பேச வேண்டும்.
அனுரகுமார் சொல்லுங்க. அவர்கள் கடந்த காலம் போலவே இருப்பாங்க. அவர்கள் இப்ப பெரும்பான்மை இல்லாதனால அவங்க ஜேவிபியா இல்லாம என்பிபியா இருக்காங்க. அவங்க மீண்டும் ஒரு இனவாதத்தான் கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு 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 தகவல் பரவுது. அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப என்னன்னா அரசியல் தலைவர்கள் மாறுறது தானே என்ன காலத்துக்கு ஏற்ப. இப்ப உதாரணமா புலிகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் வரை நாங்கள் ஈழம் என்று சொல்லி சொன்னோம். என்ன இப்ப அதுக்கான வழிமுறைகளையும் நான் கடைசி நேரத்தில் அவருக்கு அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு மீண்டும் போரை தொடங்கினபடியால் தொடங்கின போது புலிகளிடம் ஆயுதங்கள் நிறைய இருந்தன. ஆனால் அவர்களது போராடுவதற்கு ஆட்கள் இருக்கவில்லை. அப்பொழுது நிலைமை அப்படி அல்ல. விடுதலை புலிகள் இயக்கத்தில் இன்று பல்லாயிரக்கணக்கான போராளிகள் அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அவர்களில் பலர் வெற்றி வாக்கு சூடுவார்கள் என நான் நம்புகிறேன். மற்றது அப்படி அப்படி எல்லாரும் ஒற்றுமையாக இயங்கியிருந்தால் இன்றைக்கு 30 குழுக்களாக புலிகள் அமைப்பு பிரிந்திருப்பதாக கூறுகின்றன பல்வேறு தகவல்கள். அவர்கள் எல்லாரும் கூட ஒரு அமைப்பின் கீழ், அவரது இன்பராசா அவர்களின் அமைப்பின் கீழ் ஒன்றாக ஒற்றுமையாக ஓரணியில் திகழ்ந்து மற்றவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் எனது தாழ்மையான அபிப்பிராயம். அனுரகுமாராவுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா இந்த நாடாளுமன்ற தேர்தல்? ஏன்னா கடந்த வரை 3 ஆசனங்கள் தான் இருந்தது. அவர்களுக்கு தற்பொழுது வேட்பாளர்களே குறைவாக இருக்கான்னு சொல்றாங்க. பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவருக்கு கிடைப்பதற்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 60% சந்தர்ப்பம் இருக்கு. 60% எம்பிமார் கிடைக்கிறது சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அது குறிப்பாக தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு எல்லா மாகாணத்துக்கும் பூரண ஓட்டோனமி, அதாவது யுனைடெட் ஸ்ரீலங்காவுக்குள்ள ஃபுல் ஓட்டோனமி என்றால் அவைகள் தேவையில்லாம தலையிடலாது. வேற இதை நான் சொல்லியிருக்கேன். ஆமியில 7க்கு 1 என்ற விகிதத்தில் தமிழ் பேசும் மக்கள் இருக்க வேண்டும். அதாவது 7% 70% சிங்களவர்கள் என்றால் 10% இலங்கை தமிழர், 10% மலையக தமிழர், 10% இஸ்லாமிய தமிழர். இவ்வாறு இருந்தால் அதே போல் சிவில் நிர்வாகத்திலும் அப்படி இருக்க வேண்டும் மத்திய அரசின். மற்றபடி அந்தந்த மாகாணங்களின் விஷயங்களை அவர்களே கவனித்துக் கொள்வார்கள். அந்த வகையில் ஒரு ஜனநாயக ரீதியான சமநிலையை பேண முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்ப 13வது திருத்த சட்டம் எல்லாம் தேவையில்லை வடக்கு மக்களுக்கு, அவங்களுக்கு தேவை உணவு தண்ணி வசதி தான் வேணும் அப்படின்னு சில்வா சொல்லியிருக்காரு. டில்வின் சில்வா சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. இப்ப என்னன்னா டில்வின் சில்வா, மற்றது விஜிதா ஹேரத், சுனில் காந்தனொட்டி, மற்றது என்ன ஒரு ஆள் சோமவன்ச, இவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு எப்போ போய் வந்தார்கள்னா இப்பொழுதுதான் போகிறார்கள். அதாவது இவர்கள் யாருமே, அதே போல் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க எல்லாம் கடைசி நேரம் தான் சும்மா ஓடி வந்தார் எஃப்னாக்கு. ஆனால் இப்ப எங்களுக்கு எல்லாம் அவளை பற்றி இப்ப தெரிஞ்சிட்டது. ஆனபடியால் இப்ப எல்லாரும் ஒரு ஒற்றுமையான முறையில இப்ப நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். இப்ப உண்மையில இந்த எலெக்ஷன் முடிஞ்சா பிறகு நான் சொன்ன மாதிரி எல்லாரும் போய் நேரடியா அனுராகுமாரோட சேர்ந்தா என்ன நடக்கும்னா அப்புறம் அவைய சொல்றதான் நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம். அப்படி இல்லாமல் அதாவது முஸ்லிம் மக்களும் தமிழ் பேசும் மக்கள் அணி என்ற அதாவது இந்த குட் சிட்டிசன்ஸ் அலையன்ஸ் ஜாயின் பண்ணுவோம். இல்ல சிங்கள மக்களும் சேருவாங்க இடதுசாரிகள். அப்படி சேர்ந்தால் நாங்களும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஸ்ட்ராங்கா இருந்தா போய் அனுராகுமாரோட வடிவா குனிஞ்சு கதைக்கலாம் இந்த விஷயம் சொல்லி. சில சமயம் அனுராகுமாரை விட கூட வந்தால் இதில் கூட வந்தவர்கள் சேர்ந்து ஒரு மந்திரி சபை அமைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல நான் பார்த்த மாதிரி டாக்டர் அர்ஜுனா ஒரு சுகாதார அமைச்சராகவும், மற்றது இவர் மயூரன் சிவபிரகாசம் ஒரு பிரதம மந்திரியாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் நீதி அமைச்சராக கௌசல்யா அட்வொகேட் அவர்களும் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. உதாரணமாக கொழும்பில் மனோ கணேசனும் AR ரோஷன் அவர்களும் வருவது, ARB ரோஷன் அவர் ஒரு மீடியா மேன், அவரும் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றது யாழ்ப்பாணத்தில் சில சமயம் இவர் இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார், நம்முடைய அவருடைய பேரனை கூட ராசையா, அதாவது உமாகரன் ராசையா, அவரும் ஒரு திறமசாலி. இப்படியானவர்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் மக்களின் முடிவுதான் அது. எனவே நாங்கள் பொறுமையுடன் இருப்போம். அனுராகுமார் அவைகளும் இப்ப விளங்கிட்டு அவைகளுக்கு. அதே நேரம் நான் இப்ப சர்வதேச தலைவர்களோட தொடர்பில் இருக்கிறேன். உதாரணமாக அமெரிக்காவில பைடன், கமலா ஹாரிஸ் அவரிடம் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறேன், பெடரல் ஸ்டேட். மற்றது இந்தியாவில அண்ணாமலை, மற்றது மோடிஜி, அதே போல் சைனா பிரசிடென்டோட நான் கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இலங்கை விஷயத்துல மகாத்மா காந்தியின் கொள்கைப்படி செயல்பட வேண்டும் என்று. அதே நேரம் அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன்.
சைனாவில் இன்னொரு பார்லிமெண்ட் தொடங்குவோம், அது உமன் பார்லிமெண்ட் சொல்லி. அதே மாதிரி ரஷ்ய பிரசிடென்ட்டையும் சொல்லியிருப்பேன். என்னென்ன ஜனாதிபதி நீங்க மகாத்மா காந்தியின் கொள்கையை பின்படுத்தினால்தான், அதாவது முற்படுத்தினால்தான் நீங்கள் சமாதானத்தை கொண்டு போக முடியும்னு சொல்லி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.